இன்றைக்கி ஒரு அதிசயமும் ஒரு ஆச்சரியமும் நடந்துச்சு இன்றைக்கி காலையில். அது என்ன அதிசயம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு நினச்சிங்களா, டெய்லி போயிட்டே வந்துட்டு இருக்க அந்த வழியில் வந்து ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை மேலே வந்து பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை வந்து யாராலுமே தொட முடியாது, அவ்வளோ பெரிய பாறை இருக்குது. இப்போ திடீர்னு போயிட்டு அந்த பாறை மேலே போய் நீங்கள் உக்காந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ ஆனந்தம் இருக்கும், எவ்வளோ உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதிசயம் இன்றைக்கி நடந்திருக்கு. அது என்ன அதிசயம் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த உண்மையான நான் வந்து அந்த சிவனை வந்து கும்பிட்டதுனால அதனோட பலனை வந்து எனக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை அந்த கோயிலில் அந்த சுத்தப்படுத்துகிற அந்த அம்மா கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து கேட்டாங்க, என்னம்மா சொல்லுங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு இல்லைம்மா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். யாராச்சும் பூஜை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது, அதனால தான் உங்களை கேட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் வந்து பள்ளிப்பட்டுக்கு ஒரு 10 நாளாக வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த அத்திமஞ்சர்பேட்டை தாண்டோன்னு இந்த கர்லம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ரோடு ஓரமே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது வரைக்கும் நான் நிறைய தடவை வந்து நான் இந்த ரூட்டில் வந்து போயிட்டுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு அங்கே சிவன் கோயில் இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போன சனிக்கிழமை வந்து அவர் சிவன் கோயில் இருக்குது நான் பார்த்தேன். அவரை பார்த்து தரிசிச்சுட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் இந்த சேனலில் போட்டிருப்பேன். ஆனால் அன்றைக்கி வந்து நான் உண்மையாக வந்து நான் வேண்டிக்கினேன். ஆனால் அந்த உண்மையான நான் வந்து அந்த சிவனை வந்து கும்பிட்டதுனால உண்மையாக வேண்டிக்கினேன். ஆனால் அதனோட பலனை வந்து எனக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை டைம் வந்து 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டாண்டேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வந்தவுடனே சரி சாமி அன்றைக்கி கும்பிட்டுமே, இன்றைக்கி கும்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி நிறுத்திட்டு வந்து சாமி கும்பிட்டு இப்படி வெளியே வந்தேன். அங்கே வந்து ஒரு 2 லேடிஸ் வந்து அங்கே வந்து அந்த கோயில் வந்து சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. சுத்தப்படுத்திட்டு சரி நான் உள்ளே போய்ட்டு உள்ளே சாமியை கும்பிட்டு வெளியே வந்தேன். சரி சுத்தப்படுத்துகிறாங்களே சொல்லிட்டு வெளியே இருந்தால் கும்பிட்டு இப்படி வெளியே வந்துட்டேன் நான். அப்புறம் அந்த கோயிலில் அந்த சுத்தப்படுத்துகிற அந்த அம்மா கூப்பிட்டு வந்து, தம்பி உனக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்டாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு இல்லைம்மா, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் வந்து திரும்பி வந்து நான் என் மனசு என்னான்னு தெரியல, சரி ஏதோ உதவி கேட்குறாங்க சொல்லிட்டு ஏதோ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக ஏதோ பூஜை சாமான் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் என்னம்மா சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பூஜை பண்ணக்கூடாது, அதனால் யாராச்சும் பூஜை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது, அதனால தான் உங்களை கேட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு வந்து அவரை தொட்டு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பண்ணி என்னோடய வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து நம்ம கையால் தொட்டு வந்து பூஜை பண்ணுறது வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாக்கியம். அது எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மாட்டு இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், கண்டிப்பாக இது வரைக்கும் இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், அந்த சிவபெருமான ஆணையாக சொல்கிறேன், நான் இனிமேல் சாகிற வரைக்கும் வந்து அந்த மாட்டு இறைச்சி வந்து நான் இனிமேல் தொட மாட்டேன். எனக்கு வந்து அந்த சிவபெருமான் வந்து புரிய வச்சுட்டாரு. உண்மையாக நான் இது வரையும் சுமார் ஒரு 5 வருஷமாக வந்து நான் அதுக்கு முன்னாடி நான் சாமி பக்தி எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு 5 வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக எனக்கு வந்து சிவன் பக்தி அதிகமாகிடுச்சு. அதனால் நான் இது சிவனை ரொம்ப என்னை மனதளவில் ஏற்றுக்கிட்டு நான் இப்போ ஒரு வருஷமாக வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். மாதம் போன மாதம் என்னால் போக முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. இன்றைக்கி வந்து டேட் என்னன்னா 27/4/2026. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. இன்றைக்கி வந்து அவர் தொட்டு அபிஷேகம் பண்ணுற பாகியம் எனக்கு கிடச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி இல்லை, என்னோடய கடமை, எனக்கு பாக்கியம். இது வரைக்கும் நான் இனிமேல் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமான விஷயம் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பாக்கியம் எனக்கு ரொம்ப அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்து வச்சுருந்தார் அவர் சிவபெருமான். இனிமேல் சொல்கிறேன், எனக்கு எந்த ஒரு சந்தோஷமே தேவையில்லை இந்த உலகத்தில். அந்த மாதிரி இருந்து அவரை தொட்டு அப்படியே அந்த அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அவ்வளோதான் ப்ளஸ். இந்த ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த பதிவோடு நான்
சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இணைச்சிருக்கேன். அது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Kalau ya kebetulan mah kayak pelan ya. Gitu. Oh, ini sahabat dia. Apa tadi dua? Tadi yang depan, tadi yang depan.
அங்கே வச்சுங்களா? தண்ணி Kamu jangan sini di warna, kamu sini di. Mana sana dia? Killer is some man with Padi around. பாக்கி தெரியல அவருக்கு நான் அபிஷேகம் பண்ணிடுது கொடுத்து வைக்கணும். ஆமாம் திருவண்ணாமலைக்கு போகிற மாதம் மாதம் அப்படியா? போகிறேன் எப்போ ஜீரோ சொல்லி வருவேன் அப்படியா? ஒரு வருஷமாக போயிட்டு கால் வந்து இருக்குல்ல, அதனால காலை பேச்சு போடக்கூடாது. சரி சரி சரி, தெரியாமல் செஞ்சுக்கலாம். சரி. சரி. சரி